அண்ணா தைரியம் வேட்டை படம் எப்படின்னா இருக்கு? வேற மாறி இருக்குண்ணா இது. கத்தா கதையாக்குது இது. எல்லாம் மாறி இருக்குது இங்க. மஜாவா இருக்குது படம். தூக்கி சொருகணும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றி படமான தைரியம் வேட்டை படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ யாராச்சும் என்கிட்ட நீங்க தலை ஃபேனா தளபதி ஃபேனான்னு கேட்டீங்கன்னா நான் இவங்க ரெண்டு பேர் ஃபேனும் கிடையாது. நான் என் தலைவன் எம்ஜிஆர் ஃபேன்டா. எம்ஜிஆர்னா அந்த எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜி ராஜவேல், மாம்சபுர சூப்பர் ஸ்டார்டா. ராஜவேல் மாம்சபுர மன்னன் குருதி பாயிடும், வேல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். இனிமே என் லைஃப்ல மோட்டிவேஷன் ஒண்ணு இருந்தா அது என் தலைவன் ராஜவேல் மட்டும் தான்டா. அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோட எண்டுல என் தலைவன் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருப்பான்டா. நண்பர்களே, இது வந்து ஒரு ட்ரோல் வீடியோ கிடையாது. இந்த வீடியோல என் தலைவனோட ஹார்ட் ஒர்க், அவர் போட்டு இருக்கிற எஃபர்ட், இதெல்லாம் தான் நாம வந்து பார்க்க போறோம். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் தலைவன் கொடுத்த அப்டேட்ஸ் தான். டபுள் ஆக்ட் ப்ரோமோ, வில்லன் ப்ரோமோ, அந்த ப்ரோமோ, இந்த ப்ரோமோ, வில்லன் பிஜிஎம், என்ட்ரி பிஜிஎம், அது இது. இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம், நாளைக்கு ஷூட்டிங் முடிய போகுது, நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றோம். இவனை கொன்னிடலாமா? இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்து இந்த படத்துக்கான ஹைப்பை வந்து என் தலைவன் வந்து ஏத்தி விட்டான் நண்பர்களே. சார் எப்படி இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ரசிகர் மன்றத்தையே உருவாக்கிட்டாப்ல என் தலைவன். ரசிகர் மன்றமா? ஆமா, தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அருமை. அப்படின்னா இப்ப நம்ம படத்தை பார்க்கலாமா? ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். பாருங்க நண்பர்களே, இதெல்லாம் வந்து போட்டிருக்காரு, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. பினிஷிங் வரைக்கும் படம் எப்படி போகுதுன்னு பாக்குறோம். ஏய், என் தலைவன் வந்தான்டா. சார், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என்னாச்சுடா? என்னடா செய்ய, எல்லாம் விதி. ஒருத்தன் போனோம் அப்படின்னு இருக்கு. தலைவா, இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ ஸ்கிரிப்ட பார்த்து ரீட் பண்ற மாதிரி இருக்கு, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி. என்னடா செய்ய, எல்லாம் விதி, ஒருத்தன் போகணும் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா பண்ணா நல்லா இருக்கும், அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். ஏய் கிளி, நோட் பண்ணியா? நீ பண்ணல? அடிங் நோட் பண்ணு. டேய் வாங்க, நான் அவனே கூப்பிடு. தம்பி ஜி ராஜவேல், அதாவது என்னோட தம்பி பத்தி உங்களுக்கு தெரியுமா? இருக்காது. இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட வருவேன்னு சொல்லி சொன்னாங்க, கண்டிப்பாக ஆடுவேன்ட்டு. ஆனால் இப்போ எங்கே பண்ணாங்கன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இல்லைண்ணா. எம்ஜி ராஜவேலோட தம்பி ஜி ராஜவேல் வந்து காணாம போயிட்டாரு நண்பர்களே. இப்ப என் தலைவன் காணாம போன தம்பியை தேடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. தலைவன் வந்து முன்னாடியே ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாரு, இந்த படத்துல நான் வந்து டபுள் ஆக்டிங் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாரு. பட் பேரு கூட ஒரே பேரை வைப்பாங்கன்னு நான் நினைக்கல, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. டேய், அங்க இருக்கிறது எம்ஜி ராஜவேல் இல்லடா, ஜி ராஜவேல். மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. தம்பிக்கு ஜி ராஜவேல்னு வச்சதுக்கு பதிலா ஜி வேல்ராஜ்னு வச்சிருக்கலாம். ஹலோ, இது நீங்க நினைக்கிற வேல்ராஜ் இல்ல, இவர் வேற. நக்கல்யா அவனுக்கு. என்ன நீங்க இருக்கும்போது என்னென்ன பார்த்தீங்க அதை மட்டும் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப சொல்லல. இன்னைக்கு முதல்ல தெளிவா சொல்லுங்க. அதான் அவன் கூட்டிட்டு போனான்டா, அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு ஒண்ணுன்னா வேணா நான் உன்கிட்ட சொல்றேன். இப்போ வந்து ஜி ராஜவேல், அதாவது தம்பி ராஜவேலோட பிளாஷ்பேக் ஒன்னு காட்ட போறாங்க நண்பர்களே. இந்த பிளாஷ்பேக் வந்து ரொம்ப நேரம் போகும்.
சோ நானே வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன் இதுல என்ன இருக்குன்னு. இதுல வந்து தம்பி ராஜவேலும் தினேஷும் வந்து ஒன்னா சேர்ந்து கடைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, கம்பியில தொங்குவாங்க, அதுக்கப்புறமா ஊரை சுத்தி பார்ப்பாங்க. இதுதான் இந்த பிளாஷ்பேக்ல இருக்கும். இதான் விஷயமா சோ நாம இப்போ அடுத்த சீனுக்கு போயிடலாம். நான் பாத்துக்கிறேன். நான் விசாரிச்சு வேலை கண்டுபிடிக்கிறேன். அவரு ஸ்டைல பாருயா. இப்பதான் நண்பர்களே கேமே ஸ்டார்ட் ஆகுது. எம்ஜிஆரோட இன்வெஸ்டிகேஷன்லாம் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்க போகுது. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, கிடந்த சங்கை பூத்து விட்டாய். இத்தனை நாள் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம ராஜேஷ் ரோட் தெருனானே அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இருக்கும். வீடு திறந்துருக்கு, கூட்டிட்டுல போனேன். இன்னும் ஒரே கூட்டமா இருக்கு. ஹலோ, நீங்க அடியாளத்துல மட்டும் அனுப்பிச்சுவீங்க. ராஜாவோட தம்பியை கொன்னோனே நான்டா. அட பாவி தினேஷ், நீயாடா என் தலைவன் தம்பிய கொன்னது? பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? உன்னை சும்மா விட மாட்டான்டா என் தலைவன். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. ஹலோ, கண்டிப்பா கொலை ஹுளோ துரோகி. இந்த இடத்துலதான் எனக்கு தினேஷ் மேல கொஞ்சம் மரியாதை வந்தது. ஏன்னா என் தலைவன் எட்டி உதைக்கிறான், அப்பயும் அந்த போனை கட் பண்ணாம தூக்கி போடாம, டேய் போனை வைடா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு டீசெண்டா அந்த கன்வர்சேஷனை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பஞ்சாயத்துக்குள்ள போறாரு பாருங்க. இந்த படத்திலேயே எனக்கு பிடிச்ச டயலாக் இதுதான், எந்திரா வெண்ண. அவன் தான் கொன்னுட்டான்னு தெரிஞ்சிடுச்சுல, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறத விட்டுட்டு என்னென்ன அவன் கிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு. அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலங்கற ஓடணும். நான் வீட்டுக்கே போயிட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன். அந்த தினேஷ் என் தலைவனோட முதுகு பின்னாடி இருந்து என் தலைவனோட பொரடியிலே ஒரு தட்டு தட்டி என் தலைவனை தூக்கின்னு போயிட்டான் நண்பர்களே. இருந்தாலும் அவனால என் தலைவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு என்ன செய்யணும்? தம்பி யாருக்குன்னா அவ்வளவு. இப்ப இவன் என் தலைவனோட தம்பியை எப்படி கொன்னான்ற அந்த பிளாஷ்பேக்க காட்ட போறாங்க நண்பர்களே. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்க சொன்ன ஆளக்கணுமே. தினேஷ் ஏண்டா ஏண்டா தினேஷ்? கேமராமேன் இது சரியில்லை. நானும் பார்த்துனே இருக்கேன். சீரியஸான சீன்லாம் வரும்போது நீங்க சிரிக்கிறீங்க, அப்படி சிரிக்க கூடாது. நீங்க என்ன சிரிக்கிறீங்க? வருதே என்னடா வேணும்? ஏன்டா என்னை இப்படி சாவடிக்கிற? மட்டையை வச்சு ஒரேடியா மட்டை பண்ணாம இப்படி தூக்கி போட்டு மிதிச்சு விளாண்டுறியடா. ஏன்டா தினேஷ்? ஏன் காடுனா ஒரு சிங்கம் தான் இருக்கணுமா? இருந்துட்டு போடா. அதுக்கு எதுக்குடா என் தலைவனை கொலை பண்ற? என்ன மோனே, ஏன்டா சின்ன பையன் போட்டு இந்த அடி அடிக்கிற? ஒவ்வொருக்கு நீ மட்டும் தான் நாயகனா? நான் நாயகனா இருக்க கூடாதா? நான் நினைக்கிறது நடக்கணும்னா நீ சாவணும்டா, சாவுடா. ஏன்டா என் தலைவன் தம்பியை கொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாடா? இதெல்லாம் ஒரு காரணம் என்ன? எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒரு தம்பியை நான் தான் ஒண்ணு, ஒரு தம்பியை பண்ண மாதிரி ஒன்னையும் நான் கொல்ல போறேன். இந்த கொல்ல போறதுதான் இந்த ஊர்ல கெத்தா வாழணும். ஏன்டா நீ கெத்து காட்டுறதுக்கு ஒருத்தன் செத்து போனது உனக்கு பத்தலையா? என் தலைவனை கொன்றுவியா நீ? நீ எல்லாம் கெத்து கெத்துங்கயே. நீ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் சரிடா, எனக்குள்ள பிராண்டு என்னைக்கு அழியா தம்பி. ஏய் என்னடா இது? என் படத்துல இருந்த டயலாக் அப்படியே எடுத்து பேசினிருக்கா.
ராஜவேல் மாம்சபுர மன்னன் குருதி பாயிடும் வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். இதுக்கப்புறமா என் தலைவன் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்து தினேஷோட சோழிய முடிச்சிடுவான். லாஸ்ட்ல ஒரு பஞ்ச் அடிப்பான் பாருங்க என் தலைவன், அதாங்க ஹைலைட். இதுதானே சொன்னேன், அடுத்தவனை பாவம் பண்ணாதான் அடுத்தவனுக்கு பாவம் பண்ணாதன்னு. இதுதானே வாழ்க்கை. அடுத்தவனுக்கு ஏதாவது பண்ணா அது உனக்கு தான் வரும். என் மனசுல நீ என்னைக்குமே நண்பனாக தான் இருப்ப. நட்புல என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணா நட்பே கிடையாது. நீ வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல நாம தான் போன திட்டம். அந்த சித்தத்துக்கு கிடைக்கிறதா நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். படம் முடிஞ்சு நண்பர்களே, கண்டிப்பா நாம வந்து ராஜவேலை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது வந்து ஈஸி கிடையாது. அதுலயும் ஏஐ எல்லாம் வச்சு மியூசிக் எல்லாம் போட்டு அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவரோட கிரியேட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. இவர் வந்து சும்மா வாட்டர்மெலனை கையில வச்சு அதை சப்பி ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கல. அவர்கிட்ட உண்மையிலே என்ன ஸ்கில் இருக்கோ அதை வச்சு அவரோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் எல்லாம் போட்டு அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணிருக்காரு. அதை வந்து கண்டிப்பா நாம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சோ குட் லக் ராஜவேல் அண்ட் தைரியம் டீம். அண்ட் இந்த படத்தோட பார்ட் 2 வேற வருதான் நண்பர்களே. பார்ட் 2ல வந்து உங்களால முடிஞ்ச அளவு வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேவரா பார்ட் 2 வருதோ இல்லையோ, எனக்கு தைரியம் வேட்டை பார்ட் 2 வேணும். அம்பிடுதான். I am waiting. I am waiting. ராஜவேல் மாம்சபுர மன்னன் குருதி பாயிடும் வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great.